வீடியோல இருக்கேனே இருக்கேனே வீடியோல தெரியல இல்லையப்பா ஒன்று வர மாட்டேங்குது. ஏன் தெரியல இருக்கா அவன் பேசினா அவன் வரணும் இல்ல வீடியோல. அவன் குரல் கொடுத்தா வீடியோல வரணும்ல. குரல் கொடுத்துருக்கேன். என்னடா பின்னாடி பயமா இருக்கு, புலி எல்லாம் இருக்கு. புலி சித்ரா ஏன் நீ உன்னோட மூஞ்சி கம்மி பண்ணுங்க? மணி இது பசங்களை கூப்பிடுங்க ஜாயின் பண்றதுங்களான்னு. Latak edo முடியல. She just traveled back and I don't think sure. It's also the Geeta வந்து 7:10 க்கு சேர்றேன்னு இருக்கா. Right. ஒரு few minutes அப்படியே பேசிட்டு இருக்கலாம். ஒரு few minutes கீதா ஜாயின் பண்ணுவோம். எப்போ வர சுதா? நான் ஆகஸ்ட் நடுவுல மம்மி ஆகஸ்ட் 18th வரேன். 18th கிளம்புறேன். 20 தேதிக்கு. மது ஏன் நீ பூஜை காமிக்கல? என்னமா நான் காலங்காத்தால எழுந்து நின்று பேசிட்டு இருக்கேன். சாரி மது உன் போட்டோ வரல. அதான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோ ஆஃப் பண்ணி பாக்க கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஆமா தூங்கி எழுந்து இப்பதான் பார்த்தேனே. 6:30 தான் உங்க மெசேஜ் பார்த்தேன். நான் அப்படியே தமிழ் வேலை அந்த நடுவுல இருக்கேன். தருண் ஸ்கூல் கிளம்புற வேலைக்கு நடுவுல கேட்க போறேன். ஓகே நான் அக்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காளே. பிரேமா அம்மா இங்க தான் இருக்கா. ஓ பிரேமா மம்மி இருக்காளா? வெரி குட். பட் ஏன் பிரேமா போட்டோ வரல? நான் வீடியோ ஆன் பண்ணல மாமா. நான் என் போனே எடுக்கல. மது போன்லயே பாத்துட்டு இருக்கேன். உன் இடம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கான். கீதா சொன்னா உன் வீடு எல்லாம் பிரமாதமா இருக்கான். கீதா சொன்னா ஓகே நல்லா இருந்ததுன்னா. சரி மது நீ நல்ல நம்மள தான் இருக்கு. போட்டோல காமிக்கணும் இல்ல உன் மூஞ்சே. அதான் ஆமா நீ உள்ள சொல்ற. இல்ல நானும் தூங்கி எழுந்து தலை வேஷம் தான். நீ வேஷதாரியா தான் இருக்கியா? இருக்கிறது தானே வரும் பண்றேன். அதனால ஒண்ணும் இல்ல. நல்லது இல்லடி மது சோக்கா இருக்கு. என்ன உனக்கு? ஃபைன் ஃபேண்டாஸ்டிக். குட் அத்தைக்காக சொல்றேன். அத்தை ராஜி அத்தை இங்க வந்து குருமாமா இருக்கா. அப்புறம் பாஸ் மாமா பொண்ணு, அது மதுன்றது பாஸ் மாமா பொண்ணு. அப்புறம் பிரேமா மாமி இருக்கா அத்தை. அப்புறம் சித்ரா இருக்கா. நம்ம சித்ரா அனு மகேஷும் இருக்கா. அப்புறம் வர்ஷா சேர்றா. ஆதி அனிருத் இருக்கான். மகேஷ் பையன் அனிருத் இருக்கான். இந்த கீதா வந்து இப்ப சேர்றேன்னு சொல்லிருக்கா. அதான் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு few minutes. சித்ரா வந்து ஒரு பெரிய ஸ்பீச் ரெடி பண்ணிருக்கா. மது நீ சித்ரா எல்லாம் பாத்துருக்க இல்லையா? ஆமா இல்ல சித்தப்பா சித்தி இப்போ இதுல இருக்கா கோயம்புத்தூர்ல. பாத்திருக்கேன் சங்கி. சித்ரா நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. சித்ரா அது. வர்ஷா ஏன்டா வீடியோ ஆன் பண்ணல? பிஸியாடா? Oh, I'm just lying down, but I can. Yeah, ஒரு few minutesல ஆன் பண்ணு. மணி வர்ஷா அவனை கூப்பிடுங்க. ரொம்ப ஸ்டைலா இருக்கடா நீ மகேஷா. சினிமால ஒரு அண்ணன் ரோல்ல வர மாதிரி இருக்கடா. உனக்கு நல்ல சான்ஸ் இருக்குடா. ஹீரோ கிடையாது. ஹீரோ ரோல் இல்ல, அண்ணன் ரோல் தான் சொல்றாங்க. ஹீரோன்னு சொல்ல வேண்டியதானே. மது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. ரஜினி எல்லாம் இன்னும் ஹீரோவா நடிக்கிறான். அவன் நடக்கிறான். அவன் காதுக்கா இருக்கேன். எங்கால எதுக்கு அவனுக்கு நான் காது அவன் ஸ்டைலுக்கா அடிக்கிறான். அவ்வளவுதான். மது while we are waiting ஒரு பாட்டு பண்றியா? few minutes ஒரு quick just like quick song while we are waiting for Geeta. மது மியூட் பண்ணிருக்க நீ. என்ன பாடட்டும்? anything, any Ganesha song or anything, just while we are waiting for okay சித்தப்பா குறையன் ரூல கேட்டுட்டே இருந்தாலாம். டக்குன்னு குறையன் ரூல பாடுறேன். அது ஓகே சரி. குறை போதும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறைவோ மறைமூ
கண்டா மணிவண்ணா மலையப்பா கேமரா சரியாவை கோவிந்த கோவிந்த. அவ லாகின் பண்ணிட்டாளா? யாரு? இன்னொருத்தர் லாகின் பண்ணிட்டாளா சங்கி? யாருக்கா லாகின் பண்றா? இன்னொருத்தங்களுக்கு வெயிட் பண்ண. அப்படியா? அதுக்காக நிறுத்திட்டானா பாட்டு அதுக்காக இல்ல யாரோ லாகின் பண்றாருன்னா எல்லாடி நீ ரொம்ப பிச்சு ஜாஸ்தியாவே போயிட்டு இருந்தது, அதனால நிறுத்திட்டேன். அதுக்கு வந்து ஒரு நைஸா பேரா வந்து ஒரு பேரா இருக்கு. மணிக்கு பின்னாடி ஒளி விட்ட வருது பத்தியா பிரமாதமா அவரு. அம்மா எல்லாம் என்ன இல்ல இல்ல மணி போட்டோ பார்த்தேன்னா ஒளி விட்ட ஒரு அத்தை பேரா? ஆமாமா. என்ன அரு அந்த ரூம்ல அத்தைக்கு பாவம், அத்தைக்கு லேட் ஆயிடுத்து. சோ அதனால மேபி we can start இல்ல கீதா குயிக்கா ஜாயின் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். I think start பண்ணலாம். I think we'll go ahead and start. யா 7:10 ஆயிடுச்சு. அத்தைல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அத்தை நீங்க சொல்லுங்க, உங்க தம்பியை பத்தி நீங்க சொல்லுங்க. யாரும் சொல்லாது நான் என்னமா சொல்ல போறேன்? சொல்லு. எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா, சொல்றதுக்கு கூட சொல்றேன். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் நன்னா பண்ணிட்டான். எல்லாருக்கும் அவன் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா பண்ணிட்டு போயிருக்கான். அவ்வளவுதான் சொல்லுது. வேற என்னமா இன்னும் கஷ்டப்படாத இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். அதுவும் நான் வரத்துக்கு 2 மாசம் இருக்கப்போ 5 வருஷத்துக்கு ஆறுது நான் அவனை பார்த்து. அதுதான் பகவான் இது பண்ணிட்டான். அது ஒண்ணும் இல்லைம்மா, நான் அவனை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவனை சைல்ட்ஹுட் சின்ன வயசு மெமரிஸ் சொல்லுங்க அத்தை. அப்பா பத்தி சின்ன வயசு மெமரிஸ் என்ன இருக்கு? அப்ப நீங்க தான் பெரியவரு, அவர் சின்னவரு. ஹை ஸ்கூல் மட்டும் போயிட்டு வருவேன். அவனுக்கு ரொம்ப பயந்த சுபாவம். அதான் அது எனக்கு அவனுக்கு வயசு வித்தியாசம் ஜாஸ்தி இல்லையா? அவன் சின்னவன், 6 வயசு சின்னவன். அழைச்சிட்டு போயிட்டு வருவேன். அவன் கொஞ்சம் பெரியவர் 6 வேலைக்கு நான் கல்யாணம் ஆகி வந்துட்டேன். ரொம்ப இன்னும் அவனோட பேச்சு இது பண்ணு ஏதோ போயிட்டு வரப்போ அந்த டெலிவரிங் போது எல்லாம் தான் அவ்வளோ. உங்க கல்யாணம் ஆச்சு, அவர் காலேஜ் படிச்சிருந்தாரா? காலேஜ் கூட போலன்னு நினைக்கிறேம்மா. ஹை ஸ்கூல்மா, ஹை ஸ்கூல். என் கல்யாணம் 59, 12 வயசு தானேம்மா அவனுக்கு. ஸ்கூல்ல தான் ஸ்கூல் இருப்பா 6ஆம் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது. இல்ல 6ஆம் கிளாஸ்ல மேலே 8th or 9th படிச்சிருப்பா. ஓ 8th or 9th. அப்ப ரவி அண்ணா பிறக்கச்சு பியூசி 10th அந்த மாதிரி இருக்கும். நான் இதுவே இல்ல, வசந்தாதான் ரொம்ப கூட இருந்து அவனுக்கு எல்லாம் இது பண்ணுவேன். எனக்கு காலேஜ் போறப்பெல்லாம் நான் ரொம்ப இருந்தேன். இந்த டைம்ல இருப்பேன். அப்புறம் யாருக்கும் போற வைக்குது, அவன் செய்ய வேண்டியத அவ பேரண்ட்ஸுக்கும் பண்ணிட்டான், அவனோட குழந்தைகளுக்கும் பண்ணிக்கிட்டான். கூட பிறந்தவா யாருக்கும் ஒரு பறவு அவன் செய்ய வேண்டியதான் செய்ய. அது உனக்கு அம்மா எனக்கு தெரியும் அவனை பத்தி. அவங்க ஊர்லயும் அவனுக்கு நல்ல பேரு இருந்தது. ராமூர்த்தி அண்ணாவாதியார்னா அவனுக்கு ஒரு மரியாதை இருந்தது. கஷ்டம் நல்ல பேரு இருந்தது. அதுதான் சரி, எனக்கு அது ஒரு பெருமையா இருக்கும். தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ. அக்கா சுதாக்கா. Sorry, அம்மா வந்து the last few days she keeps getting very emotional. மாமா பத்தி பேசினாலே, so I try every day. மாமா பத்தி the one thing is the sense of humor. நான் மறக்கவே முடியாது மாமாவோட. அதுவும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் வச்சுட்டு சொல்லுவா. இன்னும் ஞாபகம் இருக்கு, நானு கீதா எல்லாம் வந்து பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போயிட்டு
அங்க வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ஒரு கைமுறுக்கு பண்ற மிஷின் வாங்கி வந்தோம். 15 ரூபாய் கொடுத்து. அதுக்கு வேற அவ வந்து பண்ணி அவ்வளோ அழகா பண்ணா, அவ்வளோ அழகா அந்த முறுக்கு இருந்தது. சோ நாங்க என்ன பண்ணோம், அத கொண்டுட்டு ரொம்ப எக்ஸைட்டடா அம்மா கிட்ட காமிச்சிருந்தோம். அம்மா நம்ம இப்ப எல்லாம் கைமுறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எதேச்சியா மாவு பிசைஞ்சு உடனே ட்ரை பண்ணா அது ஒண்ணும் வரவே இல்லை எங்களுக்கு. மாமா he had come from Arcot that day and இதை எங்க பார்த்துட்டு திடீர்னு then with a straight face he said, இந்த 15 ரூபாய்க்கு ஒரு முறுக்காவது வாங்கி வந்துதான் சாப்பிட்டு இருக்கலாம் இந்த அப்படின்னு. எங்களுக்கு ஒரு 2 minutes ஆச்சு அது புரியறதுக்கே. சீரியஸ்லி நிஜமாவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த மிஷின் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த கையால எப்படி எப்படி சுத்தி வலிச்சதுதான் மிச்சம் அன்னைக்கு. But definitely, so many things like this offhand எனக்கு தெரிய மாட்டேங்குது. But that's what I remember him for, that dry humor and saying anything with a straight face. Yeah, it was very good. And என் கல்யாணத்துக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. மாமா வந்து ஃபுல்லா அந்த ஸ்டோர் ரூம் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு entire kitchen he'll always take care. I'll never forget. டைனிங் எல்லாம் அதான் சொல்றேன். மாமா எப்பயுமே ஐ டோன்ட் நோ பை டிஃபால்ட் ஹில் டேக் திஸ். யாரும் சொல்ல கூட வேணாம். மாமா ஆட்டோமேட்டிக்கா உள்ள புந்து ஹில் டேக் in charge and do stuff. That not everybody can do that. அது வந்து அவ்வளோ உரிமையா எல்லாம் எடுத்துட்டு and to do stuff. Definitely a big loss, not only for you guys, for all of us. Hey, that's it. Yeah. Thank you. Geeta, ஒரு நிமிஷம். I don't want her to miss everything. அவ logging in என்னாச்சுன்னு தெரியல. If she's busy. I don't want her to miss everything. இல்லைன்னா we can go with Chitra. சித்ரா டச் அப் மாமி நான் இங்கதான் இருக்கேன். டச் அப் பண்ணிருக்கியா? Hello. கேக்குதா? யா சொல்லு சித்ரா. மாமா பத்தி சொல்லணும்னா எனக்கும் அந்த சுதா சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. எல்லா கல்யாணத்துலயும் எங்களுக்குலாம் ஒரு வேலை கொடுத்துருவார் மாமா. எல்லாரும் தேங்காய் பை கரெக்டா போடணும், அதை கவுண்ட் பண்றதுக்கு ஒருத்தர், அதை எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு ஒருத்தர், அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்றது மாமா தான். மாமா பாக்கச்சே நாங்கெல்லாம் ரொம்ப சின்சியரா போடுற மாதிரி வேக வேகமா போடுவோம். மாமா அந்த பக்கம் போனானா நாங்களும் கொஞ்சம் இப்படி ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது ஒண்ணு ஞாபகம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து நான் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். கொஞ்சம் என்னோட மெமரிஸ் எல்லாம் ஒரு போயம் மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு மெமரி, only mama and me knows, only mama and I will remember this, nobody else knows this, it's our shared secret, where he saved my honor. So அதாவது he had come to visit us in Pondi. Very rarely he visits, very rarely he would leave his home. மாமி எல்லாம் விட்டுட்டு எங்குமே வரமாட்டார் யூஸ்வலா. that everybody knows about him. அன்னைக்கு அதிசயமா வந்துட்டு those days செல்போன்லாம் கிடையாது இல்லையா. I think he had just informed my mother. நானும் எங்க அம்மாவும் பாண்டியில தனியா இருந்த நாட்கள் நினைக்கிறேன். And he came and I was going to வரத்துக்குள்ள அம்மா வந்துருவா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் தனியா இருந்தேன். மாமா வந்துட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்ப எனக்கு ஆனஸ்ட்லி எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. வெந்நீர் வைக்கிறது, அது கூட என்னோட ஃபேஷியல் ஸ்ட்ரீமிங்காக வெந்நீர் வைக்க தெரியும், அவ்வளவுதான். நான் ரொம்ப இதுவா வந்து மாமா கிட்ட, மாமா நான் உங்களுக்கு காஃபி இல்லைன்னா டீ போட்டு தரட்டுமா அப்படின்ட்டேன். காஃபி டிகாஷன் கூட கிடையாது. நல்ல வேலையா மாமா சரி மாமா டீ போட்டு கொடுன்ட்டாரு. உடனே எனக்கு பதட்டம் வந்துடுது. டீயே நான் போட்டது இல்லை அது வரைக்கும். கிச்சன்ல போய் அதனால நான் போடுறது கூட கத்துனது இல்லை. சம்ஹவ் ஐ பாட் த டீ லீவ்ஸ் எல்லாம் போட்டு பாயில் பண்ணி வச்சிட்டேன். எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஒன்னா போட்டு கொதிச்சுட்டு இருந்தது. கடைசியில எனக்கே ஹாப்பியா இருந்தது பாக்குறதுக்கு. வாசனை, அதை டேஸ்ட் கூட தனியா தூக்கி ஸ்பூன்ல எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டேன். சரி நல்லா இருக்குன்ட்டு முக்கியமான இது மறந்துட்டேன். இடுக்கி எடுக்கிறதுக்கு மறந்து போயிட்டேன். எடுத்து 2 கையாலையும் அந்த இதுல டம்ளர்ல வடிகட்டுறதுக்கு 2 கையாலையும் எடுத்துட்டேன். பயங்கர சூடு. டமால்னு பாத்திரம் எல்லாம் போட்டு முக்காவாசி டீ கீழே கொட்டிடுது. மாமா வந்து அந்த செட்டி ஸ்ட்ரீட் வீட்டுல சங்கீதாக்கு நாம இருக்கோம்னு நினைக்கிறேன். கிச்சனுக்கு ஒரு ஜன்னல் தான் இருக்கும். அந்த பக்கம் சோஃபால உட்காந்துருக்கா. மாமாக்கு வந்து இது டீ போடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னொடனே மாமாக்கு என்னமோ தெரிஞ்சிடுது. ஆனா மாமாக்கு என்னோட ஈகவும் புரிஞ்சிடுது. நான் கிச்சன் வழியா எட்டி பார்த்துன்னே இருக்கேன். மாமா கொஞ்சம் சிரிப்பு வருது சைட்ல இருந்து எனக்கு தெரியுது. பட் he did not even call me once. அப்புறம் பாக்கி இருந்த டீல கொஞ்சம் வெந்நீர் விட்டு கலந்து எடுத்துன்னு போய் 1/2 டம்ளர் டீ கொடுத்தேன். இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1/2 டம்ளர் டீ கொடுத்துட்டேன்.
மாமா ஒண்ணுமே சொல்லல, குடிச்சிட்டார். அம்மா அதுக்கப்புறம் வந்தா, சித்ரா டீ போட்டு கொடுத்தாருன்னா அம்மாவாலேயே நம்ப முடியல. he never said anything. என்கிட்டயும் ஒன்னும் கேட்கல. இது இன்னைக்கு வரைக்கும் அத கிண்டல் பண்ணல, எதுவும் பண்ணி இது பண்ணல. But on that note, I also wrote something that kind of sums up my memory about Mama. Okay, so I'm going to try to read it. This is basically, this is how I still remember, and I will always remember everything about Mama, Mommy, and about all of you. So I'm going to start. Off we went to Pondi old bus stand to head to Palar, bare feet in the sand, and to feel our bare feet in the sand. Would it be Mama waiting at the door, or Mommy, or all? Will he say I was naughtier, smarter, or just the same old girl? Oh wait, Pudupadi Sumaitangi just whizzed by. We are almost there. Next stop is Kasba. The excitement is just too much to bear. Gleeful giggles all around. We are here. I see everyone waiting happily for us. The fun has just begun. Mama is so tall and pensive, but do watch out, for his stealthy sense of humor is always up and about. Chitra, cha, Maga. Near and dear ones will know this family saga. Rescuing from truant monkeys, helping me when I fell off a Thinnai, yes, Thinnai. Yummy Vella Jangris, the sweetest memories of all. Tall in every sense, respected teacher, leader, brother, spouse, uncle, and son. His words are few, his loving actions second to none. Teasing me for my love of Appalam, or Sangeeta for her culinary fare. Be it his beloved wife or dear mother, a taste of his wit, everyone got their share. His sharp gaze still glides down his chiseled nose. My dear Murthy Mama forever. The heritage you left us of love, bond, and duty will leave us never. Love and namaskarams to our dearest Murthy Mama from Chitra, Shankar, and Akshara. சூப்பர் டா, செம்ம. ஆற்காடு விசிட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. Good job, Chitra. You summed up a lot of our emotions. இன்னும் நிறைய எழுதி சித்ரா மியூட் பண்ணிட்டேம்மா. இல்ல அதான் இன்னும் நிறைய இருக்கு. நான் இமெயில் அனுப்புறேன். அது இப்ப படிச்சா விடிய போயட்ரி மாதிரி இருக்கு, அது ஓடு மாதிரி இருக்கும். அது அதனால ஐ வில் சென்ட் இட் லேட்டர். மாமா பண்ண ஒரு ஜோக்கும் ஒரு ரைமா ஞாபகம் இருக்கு எனக்கு. அது மாமி கோச்சிக்கலன்னா ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு காசிக்கு போறவால கேட்டாலே கொஞ்சம் பயம். அந்த ஜோக்கு கேட்டதுக்கு அப்புறம் நான் ரீசெண்டா கூட வந்து எங்க மாமனார் மாமியார் போனோம்னா அப்பயும் அந்த ஜோக்க சொல்லிட்டேன். அவளுக்கு என்ன நினைக்கிறாளோ அதை மட்டும் சொல்லிட்டேன். ஏன்னா மாமா ஒரு தடவை பாட்டி சொல்லியிருந்தா, ஆற்காடு பாட்டி. நான் வந்து பாட்டி என்னமோ விட்டுட்டு வந்துட்டா, காசிக்கு போனா ரொம்ப பிடிச்சதை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. உடனே மாமா சொன்னா, ஐயோ எனக்கு தெரியாம போயிட்டே கீதா, நம்ம 2 பேரும் காசிக்கு போயிடலாம். எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் அங்க விட்டுட்டு வந்துடலாம். எனக்கு வந்து அந்த ஜோக் வந்து இப்ப கூட சங்கர் காசிக்கு போலான்னா எனக்கு பயம். So whenever I hear காசி ட்ரிப், அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. இது எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுது, நம்ம போய் நம்ம விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு. சோ அந்த ஜோக் வந்து எனக்கு மறக்க முடியாது. சோ அந்த மாதிரி நிறைய மாமா அண்ட் ராஜி பெரியமா சொன்ன மாதிரி he has gone above and beyond to do things for others which I don't think anybody else in the family பண்ண மாதிரி தெரியல மாமா மாமி பண்ண அளவுக்கு. சோ yeah. வேணுமா இந்த கம்ப்யூட்டர்? மீதி இருக்கறல எங்க மீட் பண்ணும்போது கொடுத்துறேன் என்கிட்ட. மகேஷ் பத்தி அடிச்ச ஜோக்கு, சங்கீதா பத்தி, எங்க அப்பாவை பத்தி அடிச்ச ஜோக்கு, நிறைய எங்க அப்பாக்கு நிறைய ஜோக் வரும். சீனு நிறைய ஜோக், அதெல்லாம் நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். தனியா அனுப்புறேன் உனக்கு. நான் இல்ல அதெல்லாம் நம்ம மீட் என்கிட்ட கொடுத்துறேன்றேன். I'll collect it from you. நான் கொடுக்குறேன். Cool. Madhu, do you want to go next? மதுவா யாரு? கீதாவா? மது என்ன பண்ணா? கீதா ஜாயின் பண்ணிட்டால? மது மியூட் பண்ணிருக்க. சரி கீதா அப்போ.
Hey, morning all. ம். Uh, மாமா சொன்னா so many memories flooding in. How each time, every time he came to our house in Chennai, he would get Malipu and the Makkan Peda, Kara Sev. And each time I visited Arcot, I would ask Mama and Mami how they met and fell in love. எப்படி சந்திச்சீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு கேட்பேன். அண்ட் மாமி எப்பயுமே ஷையா வந்து ஷி வில் ஜஸ்ட் பிளஷ் கியூட்டா அப்படி போடி அப்படின்னு வா போடி இதெல்லாம் இப்போ கேட்டுண்டு அப்படின்னு. அண்ட் மாமா வித் தட் மிஸ்டர்வஸ் ஒரு ரிப்ளை with a straight face, and then with that to die for the smile moonjila. He would reason maybe she didn't need to be tutored by me, adnala enna kalyanam pannitaalo irmo appadinu funny-a he would say. Then and always anga irkacha he would call me oru Geeta nu koopduva, and he knew I would also jump up, and that and with that smile, of course, and purposely he would say Geeta, என்ன கீதா அப்படின்னு அங்க அந்த கீதாவும் இந்த கீதாவும் ரெண்டு பேரும் ஓடி வருவோம். So that was that. And எப்போ எங்காத்து கல்யாணம் எல்லாமே லதாது சுதாது எல்லாம் he was the one at the catering section. Totally I don't know whether I'm looking at the camera also. நான் எங்கேயோ எப்படி பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், please don't mind. So and the catering totally handle பண்ணது மாமா தான். I mean that's a very important I mean it was very weird that நம்ம family இதுல வந்து catering மாமாவை நான் பார்க்கலைன்னா it's really weird for me. And and but now I won't take too much of your time. எனக்கு வந்து there's one incident that I would like to really highlight. நான் வந்து official, that was when I was officially visiting ராணிப்பேட்ல எனக்கு ஒரு டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் இருந்தது. And after that I would make it a point to go to Arcot and stay overnight for the weekend and then come back home. So அப்படி போயிருக்கச்ச மாமா மாமி வீட்டுல ஆர்காட்ல போயிருக்கச்ச and I would be there, and மேல அந்த ரூம்ல போயிட்டு நான் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். And so that's when I saw this whole bhagams of Ponniyin Selvan. Okay. And so it's another matter that enna portha varaikum enna discussions eppadi vena nadakalam, who should have done that role, who shouldn't have. Enna portha varaikum Ponniyin Selvan is mama. Arulmozhi Marvar and the character, I think it is mama. And the face and the cut and the smile and the height and the so handsome, and that benign smile that he had. என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே and நானும் அம்மாவும் we would have this discussion. நான் சொல்லுவேன் always that அந்த கேரக்டருக்கு சூட்டான ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு if he had gone, it would have been him actually, and I tell it from the bottom of my heart, and that's what so okay, I was there at this Arcotல இருந்தேன், and the Ponniyin Selvan and the பாகங்கள்லாம் இருந்தது. The point was, see, I wanted to have all the bhagams of Ponniyin Selvan with Maniyan Selvan oda drawings, not the other old Maniyan drawings. அதெல்லாம் எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இதுதான் எனக்கு வேணும்னு. It was not available in the market. வாங்கலாம்னா okay, so then I saw it there, and I told Mama, எப்போ உங்களுக்கு தோன்றதோ, if you don't mind Mama, if you can give this to me, I would be extremely happy. Then Mama சொன்னா இல்லையே ராஜா, அது என் பசங்களுக்கு வச்சிருக்கேன். And I said okay, it's fine. And even I thought of xeroxing those, ஆனா அந்த பேப்பர் குவாலிட்டி wouldn't undergo that anyway, so நான் அதை விட்டுட்டேன். like. And years later I visited
சென்னையில வந்து அந்த ஜெயின் அந்த உங்க பிளாட் விசிட் பண்ணிச்சேன். மாமா அப்போதான் வந்து ஐ திங்க் மாமி இந்த ப்ரீவியஸ் டே he had won this award நந்தினி பத்தி கேரக்டர் பத்தி எழுதிட்டு அவார்ட் வாங்கியிருந்தா. ஸோ ரொம்ப பெருமையா ஜஸ்ட் தென் when I reached ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தா இந்த மாதிரி I have got this and I was so happy and அதெல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. சடன்லி he said ஏமா இந்த பொன்னியின் செல்வன் வந்து நீங்க எடுத்துக்கலையாமா அப்படின்னு, ஏதோ வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு. அண்ட் ஐ வாஸ் லைக் இல்ல மாமா வேண்டாம் இட்ஸ் ஓகே அப்படின்னு. தென் இஸ் லைக் மை சில்ட்ரன் வில் அண்டர்ஸ்டாண்ட் என்ன வந்து அவா புரிஞ்சுக்காட்டா யார் புரிஞ்சுப்பா, தே வில் அண்டர்ஸ்டாண்ட். நீ என்னம்மா எடுத்துக்கோமா. ஐ செட் ஐ வாஸ் a little hesitant and then he said இந்த நந்தினி இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறதெல்லாம் உனக்கு வேண்டான்றியா நீ அப்படின்னு. யூனோ லைக் ஒரு விதத்துல ஐ வாஸ் டெம்ப்டட், ஒரு விதத்துல அப்படியே வந்து I just gave him a hug and then took those books with me, right? And they are there reminding me of him always. And I always அப்பப்போ நான் ஒரு சாப்டர் அதுல கண்டினியூஸ்லி இல்ல, பட் ஐ நோ த ஸ்டோரி, ஸோ ஐ கீப் ரீடிங் தெம் அண்ட் தேர் இஸ் நோ வே I cannot think of Ponniyin Selvan or Arcad, botany, okay, botany, Makkan Peda, even Karasev that he used to bring, or the Malipu and all that, without thinking of it. I just can't do it. Mama was a very simple person, and as Hemu Chitti's Chittappa, correctly stated, with a great sense of humor and a very warm person, matched by Mommy's warmth, and not to forget a passion for teaching. ஏன் நம்ம ஆர்காட் அந்த கஸ்பால வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு போனோம்னா வந்து வாத்தியார் வீடுன்னு கேட்டா போறோம், கொண்டு விட்டுடுவா. ஓகே, ஸோ that is the kind of charisma he had. He deserved to die in peace, and I for one thank God for that. May his soul rest in peace. Om Shanti. Sai Ram. Thank you. Thank you, Geetu. Yeah. மது என்னன்னா மது நீ மியூட் பண்ணிருக்க. சொல்லு சங்கி. நீ சொல்றியா அத்திம்பேர் பத்தி? அத்திம்பேர் பத்தி எனக்கு இவாலாம் பேசின அப்புறம் நான் பக்கத்திலே இருந்திருக்கேன். ஆனா எனக்கு அத்திம்பேர் பத்தி இன்னும் எவ்வளவோ தெரியலையேன்ற மாதிரிதான் ஆயிடுச்சு எனக்கு. நான் குட்டி பொண்ணு அவெல்லாம் ஓல்டிஸ். சோ வீடியோ ஆன் பண்ணிக்கோ ஒரு நிமிஷம். வீடியோ ஆன் பண்ணிக்கோ ஒரு நிமிஷம் மது. சங்கீதா யாரு ஓல்டின்னு இன்னும் இங்கதான் இருக்கும். பிளஸ் 2ல 10th என்ன மார்க் வாங்கினேன்னு கேட்டுடுவாளோன்னு பயமா இருக்கும். இல்ல எனக்கு இன்னும் அத்திம்பேரோட இது வந்து ஒரு நிமிஷம். சாரி மது, ஒரு நிமிஷம் முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணு. ஒரு நிமிஷம் சொல்லு. இல்ல எனக்கு இன்னும் இது ஞாபகம். இப்போ ஸ்கூல் பத்தி சொன்னோடனே நான் எப்பயுமே லீவுக்கு போனேன்னா அத்திம்பேர் கேட்பாரு என்ன கிளாஸ்னோடனே நான் கரெக்டா சொல்வேன். நான் 7th இருந்து 8th 9th அப்படின்னு வேணா. ஏன்னா ஆனுவல் லீவ்ல போனாவே எல்லாருக்கும் கன்ஃபியூஷனா இருக்கும். 8th சொன்னா எல்லாரும் கேட்பா இல்லையா, 8th இருந்து 9th. ஆனா நான் கரெக்டா சொல்வேன் 8th இருந்து 9th அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லுவாரு. எனக்கு ஞாபகம் இல்ல தங்கி, நான் அன்னைக்கு சொன்னதுதான் ஞாபகம் வருது எனக்கு அத்திம்பேரை பத்தி மெமரிஸ். நீ உன்னை ஆர்காட்னாவே எனக்கு நீதான், ஏன்னா உன்னை பார்க்க தானே வருவேன் நானு. சோ எனக்கு உன்னோட இருக்க மெமரிஸ் தான் ஜாஸ்தி. எனக்கு அத்திம்பேர்னா ரொம்ப ஷை நான், அதனால நான் உள்ள போயிடுவேனா இருக்கும். சோ எனக்கு ஞாபகம் வரல. எனக்கு மேபி அம்மா கிட்ட குடுக்கட்டுமா? அம்மா நான் சொல்ல போற இது வந்து ரொம்ப புதுமையா இருக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்றேன். கீதாக்கும் அத்திம்பேருக்கும் ஜான்வாசத்துக்கு போயிட்டாரு அத்திம்பேரு. எல்லாரும் வந்துட்டு இருக்கா. கீதா என்கிட்ட வந்து அவ அக்காலாம் அவ்வளவு சேப்பா இருக்காடி, என்ன வானான்னு சொல்லிட்டு போறாடின்னா, சரி கம்முனு உன்னை போய் வானா, நீ இனிமே எங்கடி சொல்லுவா, நீ நல்லாதான் இருக்க, நீ
நம்பாத்துல அவ அப்ப கீதா ரொம்ப சோபாவோ சேப்பு, உங்க நாத்தனார்லாம் உங்க அத்தை எல்லாம் ரொம்ப பயங்கர சேப்பு. அவளுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நன்னா நடக்கும், கவலைப்படாதான்னு. அதான் நினைச்சுக்கிறேன் நானு. நம்ம வீடு சோப்பு ஆகுதாண்டி, ஆ? நம்ம வீடு சோப்பு ஆகுதானே. ஆமா, அதுதான் சொல்றேன். நம்பாத்துல அவ நல்ல சேப்பு. அவளெல்லாம் பார்த்த நாளைக்கும் இவளுக்கு ஒரு கவலை. என்கிட்ட வந்து வாலாஜா வீடு தானே, கல்யாணம் வாலாஜா வீட்லயே தானே. அவர் ராஜா, இவன் ஒண்ணும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ராணியா தான் பாக்கலாம், ஒண்ணும் தப்பு. அப்புறம் அத்திம்பேர் வந்து என் 3 பசங்க கல்யாணத்துக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போனாரு. 10 பேர் 10 விஷயம் சொல்லுவாமா, 10 வித அபிப்பிராயம் தருவா. நீ உனக்கு எது கரெக்டோ அதை செய். அவ்வளவுதான். நீ வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவ. ஒருத்தர் இப்படின்வா அப்படின்வா. நீ கரெக்டா டிசைட் பண்ணி நீ செய்யினா. நான் எப்படி செஞ்சோனோ கடவுள் நடத்திட்டாரு, அவ்வளவுதான். ஆனா அதை மறக்கவே முடியாது அந்த வார்த்தை. சரி, ரைட்மா. ஓகே. பாட்டு நான் அப்புறம் தனியா பாடி அனுப்புறேன், குறை ஒன்றுமில்லை. அவரோட ஃபேவரட் பாட்டு அது. அதுதான் அருணா மாமியோட செகண்ட் டாட்டர் அன்னைக்கு ஒரு நாள் சொல்லியிருந்தா, எனக்கு தெரியாது. ஒரு தடவை குறை ஒன்றும் இல்லை பாட்டு பாடிண்டே இருக்கச்ச பாடி முடிச்ச உடனே சொன்னாலாம், ஏமா இந்த பாட்டுல எல்லாரும் மூர்த்தி கண்ணா மூர்த்தி கண்ணான்னு என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க எல்லாரும். மறை மூர்த்தி கண்ணா வரும் இல்லையா பாட்டுல, மூர்த்தி கண்ணாங்கிறீங்களே அப்படின்னு பாரு அவரு. அதனால அருணா ஒரு நாள் அன்னைக்கு நான் அதான் சொன்னேன், நானும் அருணாவும் பாடிட்டு இருக்கச்சதான் ஆற்காடுல கூப்பிட்டீங்கல்ல, அதான் வந்தேன் அப்படின்னு. எங்களுக்கே புரியல பஸ்ல என்ன பாட்டுல மூர்த்தி கண்ணான்னீங்களே அப்படின்னாரு. ஓ, நான் இத்தனை வருஷமா இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், இனிமே எப்ப கேட்டாலும் இதுதான் நாம வர போறது எனக்கு. அதான் எனக்கு அப்படி ஆயிடுது, மூர்த்தி கண்ணா அவருக்கு தான் தோணும் அந்த மாதிரி. சோ இன்னொன்னு, சாரி அந்த ஜோக்னால சொல்றேன் நானு, இந்த ஹிந்தில இந்த சாவரியா சாவரியா அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த வாட் இஸ் தட் ஷாருக் கான்ஸ் மூவி, ஸ்வதேஷ். ஸ்வதேஷ். சோ நாங்க ஒரு தடவை டெட்ராய்ட்ல இருந்து கிளம்பி ஒரு ரோட் ட்ரிப் போயின்னு இருக்கோம். போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவரு எப்பயுமே வந்து he will start the music மணி, அந்த பாட்டு தான் ஆரம்பிச்சது. ஹைவே அப்பதான் ஹிட் பண்ணிருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாட்டு வருது. நிதானமா அப்பா வந்து பக்கத்துல வந்து அப்பா மணி பக்கத்துல உட்காந்துருப்பாரு. இந்த முறுக்கு இதெல்லாம் ஒன்னொன்னா கேட்டுட்டு இருப்பாரு. மணி டிரைவ்ல நான் ஸ்டாப்பா இவருக்கு எடுத்து கொடுக்கறதா வேலை, டிரைவ் பண்ணச்சா நானும் அம்மா பின்னாடி உட்காந்துருக்கோம். நிதானமா அப்பா வந்து வித் ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் வந்து, சாரி மிஸ்டர் மணி, தப்பா நினைச்சுக்காதீங்க, ரோட்ல போயிட்டு இருக்கோம், சாவரியான்னு என்ன பாட்டு இது அப்படின்னு. தமிழ் சாவரியா, இது வந்து ஹிந்தி சாவரியான்னு ஒரு பாட்டு பாடுறீங்களே, கொஞ்சம் அபசகுனமா இருக்கே இந்த பாட்டு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டுக்கு நமக்கு தோணவே தோணாது. though the word is very straightforward, தோணாது நமக்கு. அவருக்கு தான் அந்த மாதிரி வேற மாதிரி யோசிப்பாரு. அன்னி வரைக்கும் அந்த பாட்டு அந்த சாவரியா வரைச்ச இப்போ தமிழ் சாவரியா தான் எங்களுக்கு வருது இப்போ ஞாபகம். So இந்த மாதிரி lot of such jokes are there with அப்பா that you will remember forever. Sorry to interrupt. Actually, even I mean, not to be in the part Hindi, Tamil, idunala I recollected. Actually, with my dad also, the Puri Kab Hogi Asha no or sentence for or part la. Adu vandu Puri Kab Hogi Asha, beautiful song. அப்பா இல்ல பூரி எப்போ ஆகும் நான் சொல்றான், இதெல்லாம் ஓட்டின்னு இருக்கீங்களே பாட்டு, இதெல்லாம் தேவையா அப்படி. ஆனா முதல் இதெல்லையா யாரு லிரிக்ஸ் எழுதினான்? I mean, just the same. Sorry to you. No, that's good. Yeah, such things we will remember forever. Yeah. Good. குருமாமா மாமி, நீங்க நிறைய அன்னைக்கே 10th day சொல்லிட்டீங்க. பட் டுடே இஸ் அப்பாஸ் பர்த்டே, 77th பர்த்டே. அதாவது ஆட் பண்ணணும்னா சொல்லுங்க மாமா மாமி. இவெல்லாம் டைனிங் ஹால பார்த்தாரு, அப்புறம் ஷோஸ் பார்த்தாங்கிறான். என் தங்கை காலத்து எல்லாமே ஏடிசட் அப்பதான் பார்த்தேன். எல்லா வேலையும் அவரை இழுத்து போட்டுண்டு, ஏன்னா அவரோட கல்யாணத்துல நடக்காதெல்லாம் அவர் வருத்தத்துல எல்லாம் A-Z அவர் தான் பண்ணி ஒரு மச்சினியா இல்ல, அவ என்ன சொல்றது, அவரு ஒரு டாக்டரா, அவரு பெரிய ஒரு என்ன சொல்றது, எல்லாத்தையும் விட ஒரு மேலான ஆளு அவரே. வாலண்டியர் யாரும் அந்த காலத்து மேலெல்லாம் ஒன்றெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவரே, அதுவும் எங்க அப்பா பத்தி தெரியும், அவரு டொரானுவாரு இருந்தாலும் அவரு எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, பாத்துக்கிறதோட இல்ல, கீதா சொல்ற மாதிரி பணத்தை வேற போடுவோம். இங்க போய் அங்க போய் இது கேட்டேன், அங்க கேட்டு கெஞ்சி கூத்து அது வேற பண்ணிருக்காரு. அவர் எல்லாம் பண்ணி
ஒரு வார்த்தை அதை பத்தி சொன்னதே கிடையாது. நான் இது பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் சொன்னதே கிடையாது அவரு. அவ்வளவு அழகா என்ன மெட்டிகுலஸ். ஏன்னா அப்பாவுக்கு அப்ப கொஞ்சம் பண தகராறு, அவருக்கு பணம் இல்லை. அதனால அதை புரிஞ்சுட்டு அந்த இது பணத்துல எவ்வளவு சிக்கனமாவோ அவ்வளவு சிக்கனமா. ஏன்னா நான் அப்பதான் இருந்தேன், நானும் கொஞ்சம் ஃபண்ட் கொடுக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியும் அவருக்கு. அந்த இதை வந்து A to Z எதையும் யாருக்கிட்டும் விடல. அவர் எல்லாமே அவரை பண்ணி அவ்வளவு நல்லா பண்ணி அந்த என் தங்க கல்யாணம் பண்ணது மறக்க முடியாது. அதே மாதிரி என் கல்யாணத்தை நான் தவிச்சிட்டு இருக்கும்போது அவர் தான் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எல்லாம் பண்ணாரு. அந்த விதத்துல அவர் வந்து எப்பயுமே ஒரு என்ன சொல்றது பெரிய இதுவா தான் தோணுமே தவிர அவரு வந்து இதுவா நடந்து கிடையாது. எதையுமே அவரு பண்ணதை ஒரு தடவை கூட நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் சொன்னதே கிடையாது. ஆனா எனக்கு ஆச்சரியம், உண்மையிலே அவரு எங்க ஏரியாலயே ஷோக்கா இருப்பார். பார்த்தாலே அவருடைய இது ஹேண்ட்ஸம் பார்த்தாக்கா எங்க பேப்பர்காரர் சொல்லுவாரு, ஹிந்து பேப்பர் இருக்கிறவரு, நம்ம இதுல நம்ம ஏரியா பசங்கள்ல யார் IAS குவாலிஃபை ஆவாங்களோ ராமமூர்த்தி தான் ஆகும். ஏன்னா அவருக்கு தான் அந்த இது இருக்கு, ஹைட் இருக்கு, வெயிட் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குது. அவர் தான் ஒன்லி ஷுட் குவாலிஃபை. அவர் மட்டும் எக்ஸாம் இருந்தா பிரமாதமா பண்ணிருப்பாரு அவரு. இது இல்லாம சும்மா ஜஸ்ட் சொல்லலான்னு நான் ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஓகே, கேரி ஆன். தேங்க்யூ மாமா. சித்ரா அங்க போட்டிருக்கா ராபர்ட் டெனிரோ ஆஃப் கஸ்பா அப்படின்னுட்டு. ரொம்ப லிமிட் பண்றோம். யாருன்னு தெரியல, ஆனா நல்லவரா தான் இருப்பான்னு தெரியுது எனக்கு. காட்ஃபாதர்னு ஒரு மூவி இருக்கும், அதுல யங் காட்ஃபாதர்னு ஒரு ஃபேமஸ் படம். அதுல யங் காட்ஃபாதர் பார்த்தா ஒரு இடத்துல நின்னு யங் காட்ஃபாதர் will be standing next to the குழந்தை கிரிப்ல இருக்கும், பக்கத்துல நின்று இருப்பான் வைஃப் அண்ட் குழந்தை. அந்த சீன்ல வந்து பார்த்தா அப்படியே மாமா, நான் இப்ப அது கிடைச்சா அந்த ஸ்டில் போடுறேன் அதை நானு. He will look exactly like Mama when Mama was maybe in his 20s. Mama was handsomer and taller. So இது Mama just want to wrap up on the topic. Guru Mama வந்து ஹேம் சித்தி கல்யாணத்தை பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா, அன்னைக்கு சித்தி சொன்னா that was very interesting. எங்க அப்பா வந்து எங்களோட வந்து ஒரு துணி கடைக்கு வந்தோ இல்ல வந்து அது மாதிரி நான் எங்களுக்கு ஞாபகமே இருந்தது கிடையாது. Even he would not buy his own clothes too. But it seems for Hemu Chitti's wedding, கல்யாண புடவை வந்து யாரோ I don't know why தாத்தா எல்லாம் பாட்டி எல்லாம் யாரும் ஏன் வரலன்னு தெரியல. பட் எங்க அப்பா, நீயும் போலையா, எங்க அப்பா தான் வந்து சித்திய காஞ்சிபுரம் அழைச்சின்னு போயிட்டு did the saree shopping. It seems that to me is a big surprise because என் கல்யாணத்துக்கு கூட அப்பா வந்து ஒரு ரூபாய் கொடுத்து அமைச்சிருவாரு, நானும் அம்மாவும் மெட்ராஸ் வருவோம் வாங்குவோம். பட் சித்திக்கு வந்து அத்திம்பேரோட தான் நான் போய் என்னோட புடவை ஃபுல்லா வாங்கினேங்கிறா. அது I heard that when we were talking about him on the 10th day. Madam, வந்து just resume. Yeah, Mani wanted to say something. Sorry, go ahead Mani. Mute பண்ணிருக்கீங்க. Mute பண்ணிடு. கேக்குறது இல்லையா? Three things that I'm remembering of Mama. The first one is he's so handsome னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா. ஸோ அப்போ ஆர்காட் பாட்டி இருந்தாங்க. ஸோ நான் பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி உங்க பையன் ஏன் நடிக்க போல அப்படின்னு, எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஏன் அவரை நடிக்க விடல நீங்கன்னு. அவனுக்கு நடிக்க தெரியாதுப்பா அப்படின்னு தமாஷா சொன்னாங்க. இட் வாஸ் வெரி ஃபன்னி அட் தட் டைம். That is true. Yeah. Another incident that I remember is Shankar Lata வீட்டுக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம். நியூ ஜெர்சி டிரைவ் பண்ணி போயிருந்தோம் ஃப்ரம் ஆன் ஹார்பர். about 10-hour டிரைவ் இருக்கும். அங்க இவர் சங்கர் அத்திம்பேர் இஸ் வெரி ட்ரெடிஷ்னல். இந்த இலை சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் உட்கார வச்சிருந்தாரு. ஸோ நானும் அங்கே உட்காந்துட்டு அவர் வந்து இந்த பரிசேஷனம் பண்றாரு. சரி நானும் பண்ணேன். அப்பா இவர் சங்கீதாவை பார்த்துட்டு அப்படின்றாரு. லைக் இவரெல்லாம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டார், இங்க வந்து இது பண்றாரு பாரு. That was very funny. You recollect that? Yeah. அதுல என்ன funny thingனா, அத்திம்பேர் நாங்க காலையில கிளம்ப போறோம். லதா அக்கா couldn't, she was out, குக் பண்ண முடியல. So அத்திம்பேர் had made like some வெண்பொங்கல் சட்னி எல்லாம் பண்ணியிருந்தாரு சங்கர் அத்திம்பேர். இவர் மணி வந்து பரிசேஷனும் இஸ் நாட் ஃபார் லஞ்ச்.
காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வீட்ல பண்றதே கிடையாது. காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு இப்படி சுத்தி பொங்கல் இப்படி இப்படி எடுத்து சாப்பிட்டாரு. அப்பா வந்து என்கிட்ட அப்படிங்கிறாரு. ஏன்னா வீட்ல பண்றதுல இங்க வந்து வெளியில வந்து இப்படி பண்றாருன்னு சொல்லி சிக்னல் பண்ணியிருந்தாரு. அதுதான் சொல்றாரு மணி. சாரி மணி. கிளம்புறதுக்கு முன்னால அம்மி சொல்லுங்க. இந்த வாட்டி போன நவராத்திரி போது நினைவு இருக்குமோ இல்லையோ, நான் வந்து நாங்க 2 பேரும் பார்க்க போறோம். கீதா யூஸ்வலா சாப்பிட வருவாள்ல, அம்மா எல்லாம் போன நவராத்திரி போது இப்ப சாப்பிட வருவாள்ல. கீதாட்ட நீங்க சாப்பிட வரலாக்கான்னு கேட்டேன். இல்லம்மா அத்திம்பேரெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுமா என்னால, ரொம்ப கஷ்டமா, அவரை யார்ட்டையா விட்டுட்டு போனோம், அவர் திருப்பியும் அடிச்சுட்டு வந்துட்டு ஓடணும், நான் வரலம்மா அப்படின்ட்டா. அப்புறம் நாங்க இது நவராத்திரிக்கு கொடுக்க வேண்டிய புடவைலாம் எடுத்துட்டு நானும் இவரும் போயிருந்தோம்மா. உள்ள நுழைஞ்சோன்னு நேரம் உட்காந்துருக்காம்மா அந்த பழைய வீட்டுல. வந்தோடனே, உஷா ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு, கீதாவை கூப்பிடாது, ரொம்ப தப்பு, அவளை நீயே கூப்பிடல, புலம்பிட்டருமா என்கிட்ட. எனக்கு நான் இந்த மாதிரி கேட்டு நான் பார்த்ததே இல்லை. அவரை சாப்பிட கூப்பிடாது தப்பு, ஏன் கூப்பிடல அப்படின்னு திருப்பி திருப்பி இந்த வரந்தனே இதை கேட்டிருக்காருமா. அவர் மைண்ட்ல அம்மா கீதாவை நான் சாப்பிட கூப்பிடல அப்படின்னு. இல்ல நான் அக்காட்ட பேசிட்டேன், அதெல்லாம் புரியல அவருக்கு. பேசிட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அதனாலதான் நாங்க எடுத்துன்னு வந்தோம்னு சொல்றேன். அதையே ரிப்பீட், குழந்தையாட்டும் ரிப்பீட் பண்ணியிருந்தார். அம்மா போய் சாப்பிட போலன்னு அதெல்லாம் இருந்திருக்கு அவருக்கு மனசுல. எவ்வளவு கீதா பத்தி ரொம்ப கன்சர்ன்ட் ஆனா பாவம். அது போல யாரும் இருக்க மாட்டா. என்ன இதா இருந்தாலும் கோவப்படாத கீதாட்ட ரொம்ப. ஓஹோ இவரா, இவரதான். ஆனா இப்படி ராமூர்த்தி அவர் அத்திமேல அவமானப்படுத்துறாங்க. இல்ல, ஆனா மாமா much more handsome and tall. அதான் குருமாமா சொல்றா. ஆமா, எஸ் மாமா, கரெக்ட். ரோபோட் ரொம்ப ஷார்ட் வேற. அவளை பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லுவார். பாவம், அவ ரொம்ப கீதா மேல கன்சர்ன். ஆனா அப்சல்யூட்லி கரெக்ட். ஹஸ்பண்ட் மனமே இருப்பார் பாவம். பெரிய கிஃப்ட் தான் கீதா. ஃபாஸ்ட் பண்ணவே முடியாது. ஆமா ஆமா. ஒரு அதாவது இந்த ஏகாதசிக்கு வந்து ஒரு வேளை சாப்பிடாம அப்படிலாம் ஃபாஸ்டே பண்ணவே முடியாது. நீ அது அப்பாக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங்ன்றது வேணும்னு தான் ஆன் பர்பஸ் பண்றான்னு அக்செப்டே பண்ண மாட்டாரு. நீ ஏன் சாப்பிடல, அப்படி என்ன ஃபாஸ்ட் பண்ணோன்னு என்ன ரீசன். ஸோ சம்டைம்ஸ் வந்து சாப்பிட்டேன்னு பொய் வேணா சொல்லுவாளே தவிர அது சாப்பிடாம அவரு கீதாக்கு இப்ப வருத்தமா இருக்கே தவிர அத்திம்பேர் இல்லைன்னு. ஆனா கீதாலாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாருமா அவரு. ஒரு நிமிஷம் கூட அவரால் இருக்கவே முடியாது. தவசத்துக்கு வந்திருக்கா கீதா, போன தவசத்துக்கு பாட்டி தவசத்துக்கு ஹேமுவாத்துக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கா. புடுங்கிட்டாருமா எங்களை. அந்த ஒரு 1/2 hour தான் ஆச்சு போயிட்டு வரதுக்கு. ஏந்து உட்காந்துட்டு கீதா எங்கன்னு பாவம். ரொம்ப கடைசியில எல்லாம் ரொம்ப ஒரு 4 years தான் ரொம்ப கீதா விட்ட இதா இருந்தார் பாவம். அப்சல்யூட்லி. ஆமா, கீதா எல்லாம் எய்தாப்புல நடமாடிட்டே இருக்கணும். அவ என்ன பேசுறாளோ பேசலையோ அது ரொம்ப நான் பாத்திருக்கேன். இப்ப நான் ஏப்ரல்ல வரைச்ச அந்த மாதிரிதான் நான் ஊர் கிளம்ப போறேன். அம்மா வந்து அந்த பழைய அபார்ட்மெண்ட்ல இருந்து சில திங்ஸ் எடுத்துன்னு வர வேண்டியதா இருந்தது. ஒரு மோகன் ஆக்சுவலி ஒரு 45 minutes தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். விட்டுட்டு போயிருக்கா. இப்ப என்ன நீட், அங்க என்ன போடணும், அவன் எங்க அவன் அப்படின்னுட்டு கேட்டுட்டே இருந்தாரு. அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஏப்ரல்ல வந்து ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அந்த மெட்வேன்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண வேண்டியதா இருந்தது அப்பாக்கு. நானும் அம்மா இப்ப கீதா எல்லாம் வந்திருந்தா. எங்க அத்தை வந்து பாண்டிச்சேரில இருந்து வந்திருந்தா பாக்கிறதுக்கு. சித்ரா வாஸ் தேர், கீதா வாஸ் தேர். ஸோ நாங்க வந்து எங்கேயோ வெளில போயிருந்தோம். அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோம். அம்மா ஐசியூல இருக்காரு. அப்படியே வந்து ஃபுல்லா வந்து கொஞ்சம் he was very weak, tired, ஒரு மாதிரி சப்கான்சியஸ், மூச்சுப்பாரு, கண்ணை திருப்பி தூங்கிடுவாரு, அந்த மாதிரி தான் இருப்பாரு. ஐசியூல வந்து நர்ஸ் கிட்ட சொல்லி என் ஒய்ஃபுக்கு வந்து நான் ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லி, அவர்கிட்ட செல்போன் இல்ல, நம்பரை சொல்லி
ஃபோன் பண்ணி நீ என்னை விட்டுட்டு எங்க போயிட்ட நீ ஏன் இங்க இல்ல யாருமே இல்ல நீங்க என்னை விட்டுட்டு எங்க போயிட்டேன்னு சொல்லி அம்மாட்ட கூப்பிட்டு ஐசியூல கேட்டார். அதாம்மா இப்ப கூட நான் சொல்றேன், தூக்கத்துல போயிட்டான்னு கீதா சொல்றா. கீதாவை பார்த்துட்டு தான் போயிருக்கவே மாட்டார் தெரியுமா, நிச்சயம் போயிருக்கவே மாட்டார். கீதாவை பார்க்காத அதனாலதான் அக்கா இல்லாத போது தூக்கத்துல போயிருக்காரு. கீதாவை பார்த்துருந்தா உயிர் போயிருக்காது. அப்படி அது போல கண்ணு இத்தாப்லயே இருந்தா, அதனாலதான் அவர் தூக்கத்திலேயே போயிட்டு இருக்காரு. லைட்டர் ரெயின் ஏதோ படத்துல கமலஹாசன் எனக்கு தெரிஞ்செல்லாம் வரது குட்டின்ற மாதிரி எங்க அத்திமையை தெரிஞ்சதெல்லாம் கீதா தான். அவதான் அவ கண்ணு பார்க்காதே அவர் தூக்கத்திலேயே போயிருக்காரு. பார்த்திருந்தா கஷ்டம் அவருக்கு. கரெக்ட் மாமி, ரொம்ப கரெக்டா நீங்க சம்மரைஸ் பண்ணீங்க மாமி கடைசியில. ஐயோ சம்மரைஸ்ட் இட் சோ வெல் மாமி. அது மறக்கவே மாட்டேன் நீங்க இது சொன்னது. அதனால அக்கா நீங்க வருத்தப்படாதீங்கக்கா, நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, இனிமே வருத்தப்படக்கூடாது. அவருக்கு ஏன்னா நிறைவா போயிருக்காரு. எல்லாரையும் இருந்து நிறைவா போயிருக்காரு. நீங்களும் நிறைவா செஞ்சிருக்கீங்க, சாட்டிஸ்பாக்சன் இருக்கு உங்களுக்கு. அதனால இனிமே சுவாமியை நினைச்சிட்டு அது போல பசங்களுக்கு இது பண்ணாத, பசங்களை கில்ட்டி ஆக்காத, நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறது. இப்ப எந்த காலத்துலயும் எந்த குறையும் கிடையாது, பசங்களும் நல்லா தெரிஞ்சுக்கா. எங்க அக்கா என்ன பண்ணணும் அதுக்கு மேல 1000 டைம்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எங்க அக்காவுக்கு எந்த வித குற்ற உணர்ச்சி எதுவும் இருக்கக்கூடாது. இருந்தவளும் அழகா நல்லா பார்த்து ஒரு நல்ல ஐடியல் ஒய்ஃபை அப்படின்னா வந்துட்டாரு. அந்த சந்தோஷமே அவ காலத்தை கழிக்கலாம். சந்தோஷமா இருக்கு. நம்ம கிடைக்கிற சந்த மிஸ் பண்ணிட்டோமோ, அப்ப நல்ல பழகலையோ இது பண்ணோன்ற வருத்தம் இருந்தாக்கா வருத்தத்துக்கு அர்த்தம் இருக்கு. நீ அருமையா பண்ணிருக்க, யாரும் பண்ண முடியாது, அவ்வளவு அழகா நீ பண்ணிருக்க. இல்ல இதை விட யாரும் இல்லம்மா, தினம் என்கிட்ட நரேட் பண்ணுவாமா. ஆல்மோஸ்ட் தினம் பேசுவேன். நான் என்ன செஞ்சோம், என்ன செஞ்சிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவா. அதனால எனக்கே இவ்வளவு செய்யறாளேன்னு இருக்கும் எனக்கு. அது எங்களுக்கு எல்லாம் ஒரு லெசன். இதெல்லாம் நாங்கெல்லாம் இதை எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிறேன் நான் அக்காலேருந்து டெஃபினட்டா. அதனால நீங்க நீங்க சந்தோஷமா இருந்துட்டு பசங்களை கில்ட்டி ஆக்காத, ஹாப்பியா இருங்கோ. அதுதான் நான் சொல்லுவேன். சுவாமிகிட்ட இன்னும் நிறைய நீங்க சுவாமி எல்லாம் பண்ணிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஹாப்பியா இருங்கோ. முடிஞ்ச போது எல்லாத்துக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கலாம். அதனால ஒரு விதமான அவ சங்கீதா ஊருக்கு போன பிறகும் நீங்க கவலையே படக்கூடாது. அவ்வளவுதான் என்னோட ரிக்வெஸ்ட். ஜாலியா இருக்கணும். சரிங்களா? ஓகேமா, தேங்க் யூ. ஆனா இப்பயும் எப்பயாவது கேக்குறா. ஒரு செகண்ட், சாரி கீதா. யா go ahead கீதா. இல்ல, he's leaving for office, so just he wanted to join me. Yeah, Hello everyone. Hello everyone. I think the first time I met him during the marriage, and such a lovely person he was. I think happy birthday, just to say that, let him be there in all our memories forever, and the generations to come. So thank you so much. And it was what to say. I mean I think we had a special bond during that marriage. I think and he could remember me after meeting after such a long time. So yeah. Thank you Athimer. So much. Thank you so much Athimer. Yeah. It means a lot to us Athimer. Thank you so much. பேர் ஞாபகம் இருக்குல்ல? I'll call you later and tell you. He just makes fun. Sorry. Thank you Usha mami. Thank you so much. Whatever you said, na romba thank you mami. நீங்க சொன்னது best things you have told mami. Thank you so much. பசங்களும் எல்லாம் both are deserved மா. நல்ல பேரண்ட்ஸ், நல்ல பசங்க. அவ்வளவுதான். Thank you mami. சொன்ன மாதிரி கீதாக்கு எந்த விதமான ஒரு குற்றம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவளால் என்ன முடியுமோ எல்லாம் பண்ணியாச்சு. இதோட யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அந்த சாட்டிஸ்பேக்ஷனோடயே எங்க அக்கா நல்லா இருந்தா சந்தோஷம். நான் பிரேமாமணியும் சொல்றேன். இவ 2 பேர் தான் எங்களுக்கு எல்லாம் பேக்ல என்னோட சொல்லுங்க. இவ 2 பேருமே நல்ல ஹஸ்பண்டுக்கு செஞ்சதுதான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிறேங்கிறேன் நான்.
Is it cut? No speech? Money? No, Mama? Speech இல்ல சடனா நீங்க ஸ்பீச்சே இல்ல சங்கீதா பார்த்தனால ஸ்பீச் போயிட்டான்னு கேட்டேன். இல்ல Mama, இல்ல கொடுத்தேன். I gave you examples and all that. இல்ல one other aspect I want to bring in him is very smart and intelligent man. It's amazing that way. Our mute பண்ணிக்கோ. அவருடைய இது letters to the editor, he won so many prizes for that at in Deccan Chronicle. He would write about the election. He would write about a lot of topics actually beyond just biology. So his writing skills in English and Tamil was good. I always used to tell him, நீங்க ஏன் பொன்னியின் செல்வனை வந்து இங்கிலீஷ்ல எழுதக்கூடாதுன்னு. That didn't happen, but he was capable of doing that. So இல்ல அதிமேருக்கு அவர் எங்கேயோ ஏதோ லெவல் எந்தெந்த லெவலுக்கும் போக வேண்டியவர். இன்ஃபேக்ட் ஆர்காட்னால தான் அவரால் வர முடியல. இதே மெட்ராஸ்ல எல்லாம் இருந்ததுன்னா அவர் கதையை எங்கேயோ போயிருப்பார். அவருக்கு அவருடைய திறமைக்கு அவருக்கு ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அவர் திறமைக்கு ஒண்ணு இல்லாதாலும் எங்கெங்கயோ இருக்கான். இவரோட திறமைக்கும் இதுக்கும் எங்கோ போயிருக்கலாம். அது வந்து சின்ன ஊர்ல போனதுனால அவருக்கு பரிமளிக்கல. அதான் வருத்தம். Agreed, Mama. And the last role he had, the DEO, where he was looking at educational Sarva Shiksha Abhiyan. Huh? Sarva Shiksha Abhiyan. So that was a very good job. He really loved it and he was enjoying it. I think it was 3 years or something, and he made a tangible impact there. I think he was really enjoying it. இன்வால்வ்மெண்ட் தான் அறகுறையா பண்ண. கண்டிப்பா. அந்த ப்ராஜெக்ட்ல அவரோட ஒர்க் பண்ணவர் ஃபோன் பண்ணார் அம்மாக்கு. ஹி ஸ்போக் வித் மீ. ஐ திங்க் அவ்வளோ ரொம்ப நல்லா பேசினார் அவர். ஐ திங்க் ஹவு ஹி இம்ப்ரூவ் த லிட்ரஸ் ஹெல்ப் இம்ப்ரூவ் த லிட்ரஸி ரேட். அண்ட் அந்த சக்கரமல்லூர் ஸ்கூலுக்கு வந்து பெஸ்ட் ஸ்கூல் அவார்ட் ரிப்பீட்டடாக வாங்கிட்டு. அண்ட் ஸோ பீப்புள் ஆர் I think the last role was really, really significant money. I think, though, of course, அதுக்கு முன்னாடி அன்னைக்கு நான் 10th day I spoke a lot. அந்த அதுக்கு முன்னாடி he had so much accomplishments, or 100% consecutive pass rate across so many years, where I think the students மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபெயில் ஆவா, பட் அவரோட சப்ஜெக்ட்ல no one ever failed. That's like phenomenal achievement அவர் பண்ணது. And then the pinnacle of his career was the Sarva Shiksha Abhiyan, the DEO role in Vellore. இன்ஃபேக்ட் அவரோட ஆஃபீஸ் கூட நாங்கள் போயிருக்கோம். ஐ திங்க் த கைண்ட் ஆஃப் இது ஹி ஹேட் லைக் வித் பீப்புள் reporting to him, and the impact he had on them was phenomenal the last 2-3 years of his career. Only regret வந்து அவருக்கு they offered him an extension. If he had taken, probably he would have never got that heart attack also. So yeah, we should let Mahesh and Anu talk now, right? வேற எல்லாரும் பேசியாச்சு. நம்ம மத்தவங்க வெயிட் பண்ணிருந்தோம். சுதலதெல்லாம் பேசிட்டாளா? சாரி டு இன்டரப்ட். சுதலதெல்லாம் பேசிட்டாளா? சுலதா அக்கா ஜாயின் பண்ணல, பட் சுதா அக்கா and ராஜி அக்கா spoke just before you joined, Geeta. Oh, okay. But I have the recording. I will send it to you. Sorry to interrupt. No problem. அத்தைக்கு லேட் ஆனதுனால I wanted அத்தை to go first. I think அவளுக்கு 11 ஆயிடுத்து, இப்பதான் லாக் அவுட். 10:30 ஆயிடுத்து, இப்பதான் லாக் அவுட். So Varsha, sorry, ஒரு நிமிஷம். Varsha is saying she has a meeting. Papu, whether you want to say something, wish Tata a birthday before you leave? Happy birthday. I said a lot of my stuff on the 10th day. So it's just, I don't know, it's really nice to hear everyone's, I said this on the 10th day too, but I think hearing a lot of people's memories of when Tata was at his prime has been really, really, really nice to hear. So thank you everyone for sharing their memories. It really means a lot. Yeah, I'll watch the recording later, but thank you so much. It's really nice to see how much love and care and community that he had around him. But yeah. Thank you, Kanna. Thank you. Love you all. Yeah. Sorry, you சொல்லிட்டு இருந்தா அனு. Sorry, thank you, Kanna. I will send the recording to everyone also. Good. அப்பா வந்து எவ்வளவு டிசிப்ளின்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்பா ஏதாவது வீட்டுல ஃபங்க்ஷன்னா யூஸ்வலா 4 o'clock எழுந்தாலும் 3:30க்கே எழுந்துருவா.
ஸோ ஆதித்யா அனிருத் பூனலுக்கு முன்னாடி நாள் நாந்தி அன்னைக்குன்னு நினைக்கிறேன். மாடியில வந்து சங்கீதா, நான், மகேஷ்லாம் தூங்கிட்டு இருந்தோம். அப்பா வந்து 3:30க்கே எழுந்துன்ட்டா. எனக்கு கீழ சத்தம் கேட்டுட்டு, ஸோ நான் கடகடன்னு குளிச்சுட்டு நான் கீழ போயிட்டேன். போனோனே அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. தன்ன மாதிரியே இன்னொருத்தர் 3:30க்கு குளிச்சுட்டு வந்துட்டாளே அப்படின்னு. ஸோ அப்பா வந்து பெஞ்ச் எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு இருந்தா, நானும் ஹெல்ப் பண்ணேன் அப்பாவ. நான், அப்பா, அம்மா தான் பெஞ்ச் எல்லாம் தூக்கினோம். அப்ப பாரு ஒரு ஃபங்ஷன் நடக்கிறதா இப்படிதான் சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு வரணும். மேல 2 பேரும் தூங்கிட்டு இருக்கா பாரு, அவள போய் எழுப்பு அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு நான் மாடிக்கு போய் மகேஷ வந்து அவ அப்பா வந்து தானே பெஞ்ச் எல்லாம் தூக்கின்னு இருக்கா. நீங்க கொஞ்சம் வாங்க கீழ அப்பா சொல்றான் ஃபங்ஷன்னு. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் எழுந்தா போறோம். நீ எழுந்துட்ட நம்ம குடும்பத்துக்கு இந்த சங்கீதாவ எழுப்பு அப்படின்னு மகேஷ். சங்கீதா பெட்ஷீட் நல்லா மூடி நல்லா கேட்டுட்டே இருக்கு. சங்கீதா வந்து யாரோட புள்ள பூனலுக்கு யார் எழுந்துக்கணும்? அவன எழுந்துக்க சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு. கீழ வந்து அப்பா வந்து சொன்னியா எழுப்ப சொன்னா, 2 பேரும் எழுந்துக்கிறான்னா, எழுந்துன்ற போறா. நல்லா சீக்கிரம் எழுந்துட்டுருவா அப்படின்னு. Hey, on that note, sorry, I have to say one thing. எங்க கல்யாணத்துல என்னை எழுப்பினவர் அப்பா. காலையில 3 மணிக்கே எழுப்பிட்டாரு. அது ஒண்ணு. அண்ட் செகண்ட் ஒன், மகேஷும் எனக்கு மகேஷ், I don't know if you remember, பாத்ரூம் சரியில்லை மகேஷ், அந்த ஹோட்டல் எதிர்க்கு அங்க போய் குளிக்கிறேன் அப்படின்னோம். மகேஷ் said yes 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 goன்னு குளிச்சுட்டு இருக்கும் போதே இவர் saying சீக்கிரம் பண்ணி முடிச்சிரு இல்லாட்டி அப்பா திட்டுவாரு. I don't know if you remember that. ஆமா. கல்யாணத்தப்ப மாப்பிள்ளைய போய் அவ மாப்பிள்ளை வீட்டுல போய் எழுப்பின ஒரே ஆள் எங்க அப்பாவா தான் இருக்கும். அவ வீட்டு யாரையும் ட்ரஸ்ட் பண்ணவே இல்லை இவரு. இவர் போய் 3:30 மணிக்கு மணி, அப்பெல்லாம் மிஸ்டர் மணி அப்படிம்பாரு, மணின்னு சொல்ல மாட்டாரு. மிஸ்டர் மணி சாரி எழுந்துருங்க அப்படின்ட்டு இவரு நைட் எல்லாம் சீட் எல்லாம் விளையாடிட்டு படுத்துட்டு இருக்காரு. ஹிடன் ட்ரஸ்ட் எனிவன், இவரே போய் எழுப்பிட்டாரு. ஆனா எங்க அப்பாவோட சீக்கிரம் எழுந்துக்கிற குணம் ப்ராபப்ளி அனு அண்ட் மகேஷ் தே ஹேவ் இட், ஐ டோன்ட் ஹேவ் இட். அது இல்ல, அந்த டிசிப்ளின் இல்ல எனக்கு. சாரி. அது ஜஸ்ட் அது நடுவுல அந்த கல்யாணத்தும் போது 10 தடவை சங்கீத் என்ன சங்கீத் தூங்கிட்டியாமா என்ன சங்கீத் he has to do that, you know, every time I recollect that. ஆமா. he will be very unhappy. நான் ஹாஸ்டல்ல இருந்து வந்தா கூட மத்தியானம் எல்லாம் தூங்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டார். ஆனா காலையில பை 6 o'clock ஒன்னொன்னா வந்து நமக்கு சிக்னல் கொடுப்பாரு. முதல்ல வந்து டப்பு டிப்புன்னு இது பண்ணுவாரு. அண்ட் தென் வந்து இப்படி கிளம்பிச்ச ஃபேன் அடிச்சுட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். ஸோ தென் இட்ஸ் தட் இஸ் யுவர் அல்டிமேட்டம். அதுக்கப்புறம் வந்து யூ வில் கெட் அப், அப்படிதான் பண்ணுவாரு. போக வர லைட் ஆஃப் பண்ணிட்டு திறந்துட்டு. யா. அனிமா, you want to say something? Yeah, sure. I have to go to sleep because I have to. Sorry, Kanna. Thank you, I know. Oh, no problem. Yeah, I just want to say I don't really have much to say, but there's a lot of people on this call that thought that has touched a lot in their life, and you know, some people on here. Obviously, I know my direct family. I know Atta and I know Bati, but there's people on this call that I've never talked to before, and thought that has touched them. And I feel like that shouldn't be the case. I feel like I should know these people. So I just want to put that out there, that like all these people that thought have brought together like in this call, we should all like keep in touch, and Correct. like we should all like I should at least like know your name. I should be able to put my name. You know, I'm not saying we have to be best friends, but it'd be nice to at least like know who you are. And Yeah. I feel bad that there's people on this call that I don't know. You know, Yep. that's it. Not to like not to put it in a bad. I'm saying in the future we should do better to like get to know each other. Yeah. Yes. But Yeah. now you know who these people are, right, Ani? Yeah, of course. I'm just saying we should like keep in touch. Certainly. Yep. That is definitely these last few weeks. Yes, we had our moments of grief, but also this was a great opportunity for us all to get together. That was wonderful. And how the 3 grandkids came down all the way, especially Aditya had like probably 2 days of travel each way. Yeah, he's there on the call. Varache or 2 days of travel, Poche almost 2 days of travel. So he spent almost 4 days on the travel and layover on all that, and he was here for 5 days. That was amazing. And same thing with Anirudh and Varsha. No one forced them to come here. It was their decision. Unfortunate that Trisha valla vara mudila.
because of her commitment. But all these 3 grandkids, they made a big difference. Just them coming and supporting us all. That was really, really wonderful. Very hats off to them. Yeah, Adit, do you want to talk a few words? Prishu Kuti and Aditya Kuti, I loved all of them. Yeah, seriously. And I love the way what he said. It was so beautiful. To start, I'm Geeta. Okay, you can call me. Never Geeta Chitti Kuptikla. Geeta, I'm a lot younger than Sangeet or whatever. Attaya, Attai for him. You are Attai for him. Attai. Okay, I'm Geeta Attai. Okay, Patu, Aditya, I'm Geeta Attai. Okay, I'd come for your wedding. So we'll start from there. Okay. Hey, Adit, are you there? Mute la kana. Rituma, you're on mute. Yeah. Hi, sorry, just came home. Hi, Saiti. Hi, Sahiti. Hi. Yeah. Hi. So nice. I've been listening. I didn't understand a lot, but Aditya's been translating all the stories for me. We could have spoken more of English. Sorry, Kanna. It's okay. I'm trying to learn Tamil. It's okay. Okay. So, Saiti, I'll check. Just 1 minute. I mistook Anirudh for Aditya. I'm so sorry. I'm so That's sorry. okay. Please. Yeah. Not the first time. Huh. I mean, yeah, it's great to hear everyone's stories today. I think, I feel bad for my cousins in some ways, especially like even Torsha, who maybe doesn't remember Tata when he was fully functioning, right? When like he didn't have all his ailments affecting him. He was he was just a kind of and he just had a lot of kind of a force of nature in some ways. Like I remember in Arcot, just like how he kind of ran the town. People came into that house with a lot of respect, right? Like it was, like everyone would stop by always, they would come just talk to him, and they would just be like, oh, this happened today, or oh, like, this big life event happened. They always wanted to come talk to Tata Nimin Pati too. Like, like they met a lot in that town in Arcot. Like, you could tell like how much that whole town meant to him and everything. So yeah, I mean, those were, things that I remember as a kid and stuff too. And then just, again, I want to say like, with the wedding and stuff, and I'm happy that he was there for the wedding and he got to see that at the very least too. And that's, thanks to my wife too for, making sure that the wedding happened in India as well. So yeah. Yeah. In fact, Saiti, I mentioned that in the 10th day also when we had the Zoom call. I think unfortunately you were not there. I wanted to thank both you and Adit for agreeing to our request to have the wedding in India. Because definitely Tata, it would have been impossible for him to travel to US, and he really got to see at least one grandkid getting married, and that was thanks to you especially. Yep. And our entire family, we want to thank you for that. I think that would be his, in the last few years, he was still healthy enough to attend the wedding. So right timing, and it can get better. His grandson's wife is here as part of this celebration, celebrating his life. So you are the star of today's show, Sahiti. Thank you for joining. Really means a lot to us. I'm glad that we did get to do the wedding in India. I know Mahesh uncle kept mentioning it, and I think because we had the privilege of having all the grandparents, we didn't recognize what a blessing it was. And definitely like now, I think over the last few weeks, we've definitely been very thankful that we did the wedding, and we got to have him there, and we got to have like all of our grandparents there and everything. Definitely we're glad that it worked out that way. And you guys made him dance. What more, right? So I still have that video of him trying to dance when we all entered the wedding venue that day. So like, thank you, Sahiti. You put in a lot of attempt. So thank you so much. So yeah. I think ellaru munjachilya. So we are done with everyone. Mahesh Pesita. I don't know, Lalia, Ellaro. So, yep, this is celebrating his life. His legacy will live on.
We are all missing him so much, but I think he has lived a complete life. And Mama, Mami sonna mari, we don't have any regrets. Yes, we are greedy. We wanted him to be there for another many more years. But he suffered a lot last couple years. So we are forever thankful to God that his ending was so peaceful. That is the only thing that is giving us a lot of peace of mind, that he did not suffer. We were worried that he might fall bedridden and all that. He didn't give us any such trouble. Not only hospital not done. That is a great thing. Yes. In fact, I was like in my performance reviews and one-on-one with my manager, I was telling my boss that I don't know what the next few months is going to be. It might be like couple trips to India. I might have to work from India. He did not give me any such trouble because I was getting worried that it's Trisha's 12th grade. She's going to 12th grade and it's going to be so difficult for me to leave her behind and travel often to India. So he did not give me that trouble too. And his ending was so peaceful. And we are really overwhelmed with all the love we have been getting here. The number of visitors that we got after his death, it's just unbelievable. Considering they have lived in Chennai only for 8 years, even our relatives are very surprised we got that many visitors during his passing away and after that. So yep, that just shows the love and affection my parents have received from everyone these last couple weeks. So thank you so much. Mahesh ko enakum, that has been very fulfilling these last couple weeks. Mahesh? Yeah, absolutely. I think the way the family came around, friends came around, and the 13 days anga பண்ணும்போது, I think like right from beginning, I think it took us almost 36 to 40 hours between me and Sangeeta to reach. I think the relatives were there, like pillar of support, Amma Pakatle, Guru Mama. And then when we went there, I think Usha Mami was there, Prava Mami, Chitti, pretty much everyone was there. Then Geeta came the previous night. She was sitting there till we came. Like it was really unbelievable, the kind of support we got. And then everything was ready. Nanga poi or 4 or 5 hours later, I think the commission was done, but everything was ready thanks to the efforts of the family and the friends. And then right through the 13 days, I think Guru Mama was a pillar of support. Every day in the Nitya Karyam பண்ணும்போது கூட 5:30 he will call and check even on the days when he was not with us from Adyar. நான் எழுந்துட்டேன்னு first 5 o'clock check பண்ணுவார், அப்புறம் 5:30 கிளம்பிட்டேன்னு மறுபடியும் check பண்ணுவார். So thank you so much Guru Mama for being there and then guiding me through the whole process as we went through the 13 days. I think after this time, Sangeeta, it is not that we are lucky to have your Appa. Same reciprocity also was there. You as children, you have done a wonderful job. எந்த பேரண்ட்ஸுக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் நீங்க 2 பேர் கிடைச்சது அது பெரிய இது. அதுவும் நீங்க 2 பேரும் எவ்வளவு இதுவா, அதுவும் மகேஷ் எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா அவர் வாத்தியா சொல்லிட்டே இருப்பார். அவன் தப்பா சொல்லி கரெக்ட் பண்ணா பொறுமையா எல்லாம் சொல்லி அவர் அமெரிக்கா எல்லாம் போய் ரொம்ப நாள் போய் எதுவுமே இல்லாம வந்து அவ்வளவு தூரத்துக்கு பொறுமையா உட்காந்து அவன் இருக்க ஹைட்டுக்கு உட்கார்றதே கஷ்டம். உட்காந்துட்டு பொறுமையா எல்லா காரியம் பண்ணான். அது உண்மையிலே ஒத்துக்கணும். நீங்க 2 பேருமே 2 மாணிக்கங்கள். எங்க அக்காக்கும் ஆத்தியும் நீங்க 2 பேர் தான் ஃபுல் சப்போர்ட். நீங்க இல்லைன்னா அவ எப்படி இருக்க முடியும்? அந்த விதத்துல இதே மாதிரி நீங்க 2 பேரும் எங்க அக்காவுக்கு எப்பயுமே உறுதுணையா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். Thank you so much, Mama. Well Agree, said. agree, Guru Mama. Totally agree. Amazing children you both are. You know, I mean, Sangeet. I mean, Maheshu, really, both of you guys are, you know, one of a kind, and you're fortunate both ways, you know, and you guys also have done what all you could. Okay. So, Ninglum, you know, be happy that he, you know, it's a peaceful passing away. So, Manasa Didapatikongo, okay, show more strength and more strength to you guys, right? You guys have been amazing. And of course, Mami Pannadu, I mean, Ivlo Varsham, Solve Mudiyada ide. So, Mama is bang on. Yeah. Proud of you both. Thank you so much. And sorry, last but not the least, I want to reiterate what Mahesh said.
it's an understatement. Guru Mama illanna, I mean, I think my father has shown us that Guru Mama is our next father. That's how he has guided us these last few weeks. Thank you லாம் சொல்லவே முடியாது மாமா, பட் வித்தவுட் யூ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் நாங்க, அதான் சொல்ல முடியும் எங்களுக்கு. மகேஷ்க்கு எஸ்பெஷலி வந்து மகேஷ் சொன்ன மாதிரி I can go on and on about the moral support and physical and emotional support Mama has provided these last couple weeks. Hats off to him. Throughout our travel from that time, right? So we board pannitiya, flight on time. Air India la irundhu enakku the 17 hours I didn't have internet, but Mahesh had internet the entire way in Emirates. So every few like half an hour he would send a message, because it was so crucial that we had to be on time. So from that time onwards until the 13th day, Mama's moral support to us, and before that also, how enga akka and this kind of support he has been providing Amma, that is giving us hope that we can continue and live on with Appa's legacy. Thank you so much, Mama. No problem. ஒரு மாமா இப்படி இருக்கணும், அப்படி இருந்தா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. Thank you so much, Mama. Mama இப்படிதான் இருக்கணும்னு you have set an example for others. எனக்கு அந்த மாமா இது கிடைக்கல, அதனால நான் ஒரு நல்ல மாமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அக்கா எனக்கு எப்பயுமே பிடிக்கும். பாவம், அவளுக்கு பேச்சு வளர்த்தா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ அவளை வச்சுதான் வருத்தப்படுவாப்பலாம். ஆனா நல்ல அத்திம்பேர் நல்லா கவனிச்சிருந்தாரு. அத்திம்பேர் மாதிரி அவ மேல அவ்வளவு மரியாதை ஆசை வச்சோ யாரும் இருக்க மாட்டா. இவ்வளவு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நல்லா நடந்துட்டான். கட்சியில அவ கொஞ்சம் பொறுமை கம்மி அவளுக்கு, அப்படி இருந்தும் அந்த லெவல்ல கூட அவ வந்து இவ்வளவு அழகா அத்திம்பேர் பார்த்தனான்றது எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கா பொறுமை வந்து எல்லாம் பண்ணா. அவ பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டா. அதனால அவ வந்து எந்த வித வருத்தமும் அவன் படக்கூடாது. பசங்க இருக்கா, பசங்களை கூட நல்லா இருந்துட்டு நல்லா அழகா வாழணும் தான் என்னோட ஆசை. நான் எப்பயும் அவளுக்கு துணையா இருப்பேன். Thank you, Mama. Thank you so much. Well, Mama to them just the way our Mama was for us. So, yeah. Thank you all. Thank you all. We wanted to, I know we have been, the Appa has been in our other, and we wanted to do this birthday celebration. Nanu, Mahesh, Anu, Mani, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இருந்து அப்பாக்கு வந்து இந்த பர்த்டே, I somehow thought next birthday he won't be there, but it came as a shock that he's not here for this birthday itself. But this is a fitting like a grand celebration for him. Thank you so much. It's either very late in the night or very early in the morning, and thank you so much. And special, I know, it's like I said, Dittu and Sahiti, thank you so much. Seeing you today brought a smile on our face. Thank you so much. Love you guys. Yeah, I think Sangeeta, I think or humble request, sorry to interrupt. You have to set up Sorry, another Mama. meeting. ஒரு You have பாயிண்ட் to set up another meeting just to discuss Mama's jokes. Yeah. அத மட்டுமே வந்து ஒரு தனி மீட்டிங் போடணும். Yeah. சொல்லுங்க மாமா, சாரி. பசங்க ஏதோ ஒன்று வந்துட்டு இல்ல, ஆக்சுவலி டுக் பார்ட். அங்க வரேன், அங்க வந்து உட்காந்துக்கிறேன், அங்க இருக்கணும். அது கேக்குறான், நான் வந்தது எதுக்காக? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் போய் ரியலி கிரேட். ரியலி நான் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரிலாம் வந்து பசங்க எல்லாம் வருவான், கடமைக்கு வருவாங்க, ஏதோ உட்காந்து போயிடுவாங்க. ஆனா this was very clear in his ideas. He told what for I came. fully attend fully. அவன் பாவம் ஃபுல்லா அந்த உட்காந்து கஷ்டப்பட்டு இருந்து வந்தது உண்மையிலே இந்த யங்ஸ்டருக்கு ரொம்ப கிரேட். Just I want to record it. Yeah, society. Mama is talking about Aditya and Anirudh. So after they came here, we had daily ceremonies, and from the moment they landed in Chennai, we told them it's only optional. You guys don't have to come every day. But they made it a point. They would wear their veshti in the morning, early morning, and they would come take part in the daily ceremonies without fail, and they wanted to understand everything that was going on. So yes, that, like I said, that made a big difference those last few days when they were there. More Ani than me, but honestly, Appa, he did it all so perfectly. It was,
tough to watch, but he did it so well, and I'm proud of him. Yep. Okay. Thank you all. Thank you Thank so you. much. Bye, everyone. Yeah. Good Bye. day, good night. Thank you. Bye. Bye. Yeah. Bye.